ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இறை தூதர் இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் நபிமார்கள் வழிகாட்டிகளாக வந்திருக்கிறாங்க. என்ன வழி காட்டினார்கள்? இறை வழி காட்டினார்கள். தௌஹீதை யாரெல்லாம் அறிஞ்சுக்கிட்டோம்? நபிமார்களாக தான் அறிஞ்சுக்கிட்டோம். நபிமார்கள் வரையிலன்னா தௌஹீத் அறிய முடியாது. நபிமார்கள் நம்பவில்லை என்றால், வேதங்களை நம்பவில்லை என்றால் தௌஹீதை அறிய முடியாது. இன்னும் பெரிய பெரிய மேதாவிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், பதவி வகிப்பவர்கள். தெய்வீக நம்பிக்கையில் ஓட்ட, தெய்வீக நம்பிக்கையில் ஓட்ட. காரணம் தெய்வத்தை புரியல. தெய்வத்தை புரியறதுக்கு எங்கிருந்து புரியணும்? தெய்வத்தை புரிவதற்கு தெய்வத்தினுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருக்கக்கூடிய அம்பியாக்கள் வழியாகத்தான் தெய்வத்தை புரியணும். அம்பியாக்கள் கொண்டு வந்த வேதங்கள் வழியாகத்தான் தெய்வத்தை புரியணும். மனித உருவாக்கிய வேதங்கள் வழியாகவோ நூல்கள் வழியாகவோ மனிதர்கள் சொல்லுகிற அடிப்படையில் இறைவனை நம்பினால் அங்கெல்லாம் வழிகேடு தான். நம்முடைய நாட்டு இந்தியாவில் ஒருவனை வேற யாரையும் பேசல. வெங்கட்ராம ஒரு காலத்தில் பிரசிடண்டா இருந்தார். அவருக்கு முந்தைய காலங்களில் பலர்கள் பெரிய பதவி, நாட்டுடைய முதல் குடிமகனுடைய பதவி, மிகப்பெரிய பதவி வகித்தார்கள். இவர்கள் தெய்வீக நம்பிக்கையில் எவ்வளவு ஓட்டையா இருக்கிறாங்க. என்ன காரணம்? வெங்கட்ராமனுக்கு அறிவு இல்லையா? பெரிய பட்டதாரி, பெரிய பேச்சாளர், சிந்தனையாளர், எழுத்தாளர், உயர்ந்த தகுதிகளை பெற்றவர், படிப்பறிவை பெற்றவர். நிச்சயமாக அதில் எல்லாம் அவர்கள் முழுமையடைந்திருக்கு. ஆனால் இறைவனை முழுமையாக புரியல. எது வழியா புரியல? இறை தூதர்கள் அறிமுகப்படுத்திய ரீதியில் இறைவனை புரியல. இதனால கல்லும் மண்ணும் உருவச்சிலையும் தான் அவர்களுக்கு முன்னால் தெய்வமாக காட்சியளித்தன. குலதெய்வங்களாக, உருவச்சிலைகளாக, பிம்பங்களாக, இதுதான் இவர்களுக்கு தெய்வங்களாக காட்சியளித்தன. காரணம் இவர்கள் அறிவாளி இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, இறை தூதர் காட்டிய அறிவை இவர்கள் பெறவில்லை. இறைவேதங்கள் காட்டிய அறிவை இவர்கள் பெறவில்லை. இதனால் இறைவனை புரிவதில் ஓட்டைகளாக ஒன்றும் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள். இறைவனை புரிவது இறை தூதர் வழியாத்தான் புரியணும். 1,00,000க்கு மேற்பட்ட இறை தூதர்களை இறைவன் நமக்கு இறைவனை புரிவதற்காக, இறைவனுடைய மார்க்கத்தை புரிவதற்காக அனுப்பி தந்திருக்கிறான். இந்த விவாதம் எதுக்காக வந்தாங்க? முஸ்லிம்களை தெரிஞ்சுக்கிடுங்க, அல்லாஹ் ஒருவன் உண்டு என்று சொல்வதற்கா? ஒரு வசனம் சொல்லுங்க. அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வுடைய உள்ளபை, அல்லாஹ் இருக்கார் என்பதை நம்புங்க என்று சொல்வதற்கு எந்த நபி வந்தாரு? நபிமாக வந்ததெல்லாம் இறைவன் உண்டு என்று சொல்வதற்கு தான் வந்தாங்க என்பதல்ல. இறைவன் இருக்கிறான் நம்பி இருக்கிறீங்களா மனிதர்களை? இயல்பாக இறைவனை உள்ளமையை நம்பி இருக்கிறீங்களா? அந்த இறைவனுக்கு வழிபடுங்கன்னு சொல்லி தான் வந்தாங்க. இந்த பாருங்க, ஆயத்தை பாருங்க என்னன்னு. வலக்கத் பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின், அல்லாஹ் எவ்வளவு தெள்ள தெளிவா சொல்றான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம் ரசூலன், தூதரை அனுப்பி, இறை தூதரை அனுப்பினோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு இனத்தவருக்கும், ஒவ்வொரு நாட்டவருக்கும் இறை தூதரை அனுப்பினோம். மாமின் உம்மத்தின் லா கலாஃபிஹ நதீர், எல்லா சமுதாயத்திலும் எச்சரிக்கை செய்கிறவர்கள் வந்து போயிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே நபிமார்கள் வந்ததெல்லாம் இறை தூதர்களை இறைவன் அனுப்பியதற்கெல்லாம் மெயின் காரணம் என்ன? அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபாடுகளை உரித்தாக்குங்க. அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடாதீர்கள், சூரியனை வழிபடாதீர்கள், சந்திரனை வழிபடாதீர்கள், நட்சத்திரங்களை வழிபடாதீர்கள், மண்ணை, கல்லை, உருவச்சிலையை, வேற எத்தனை வடிவத்தில், தெய்வத்துடைய வடிவத்தை எத்தனை வடிவத்தில் அமைத்து செயல்படுகிறார்கள். பேய் பிசாசுடைய வடிவத்தில் வரையிலும் தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹுக்கு மட்டும் வழிபடுங்க. அவன் தான் வழிபாடுகளுக்கு குறித்தானவன். அல்லாஹ் மஹ்பூது பிஹக், அவன் யதார்த்தமான வழிபாடுகளுக்குரியவன். அவன் அல்லாமல் வழிபடுகிறவர்கள் வணக்க உரித்தாக்கப்படுகிற அத்தனையும் போலிகள், தாகூத். அவன் போலி தெய்வங்கள், உண்மையான தெய்வங்கள் அல்ல. அவைகளை தவிர்த்து வாழுங்க என்று சொல்வதற்காகத்தான் நிறைவேற்றி வந்தார்கள். அல்லாஹ் இதுல என்ன சொல்றான் பாத்தீங்களா? வலக்கத் பாஸனா ஃபீ குல்லி உம்மத்தின், இங்கிலீஷ் சமுதாயத்திற்கு, பிரெஞ்சு சமுதாயத்திற்கு, போர்ச்சுகல் சமுதாயத்திற்கு, ஸ்பானிஷ் பேசுகிற சமுதாயத்திற்கு, தமிழ் பேசுகிற சமுதாயத்திற்கு, எல்லா மொழிகளும் பேசுகிற எல்லா நாட்டவர்களுக்கும் நான் இறை தூதர் அனுப்பி இருக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கை என்ன? இறை தூதர் வந்து மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? மக்களே அல்லாஹ்வை நம்புங்க, நாத்திகர்களா இருக்காதீங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இல்லைன்னு மறுக்காதீங்க, அல்லாஹ்வை நம்புங்க என்ன சொன்னாங்க? இல்ல, வேற என்ன சொன்னாங்க? ஓபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபாடுகளை உரித்தாக்குங்க. வஜ்தனிபு தாகூத், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வழிபாடுகள், வணக்கங்கள், பிரார்த்தனைகள் உண்டு என்று நினைச்சால் அதை தவிர்த்துக்கிடுங்க. அல்லாஹ் அல்லாத போலி கடவுள்களை தவிர்த்துக்கிடுங்க என்று சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு நபி கூட இது எல்லாமே ஒன்றுக்கு வரல. இந்த பாருங்க, இறுதியா வந்த இறை தூதர்
மின் கபிலிக மின் ரசூலின், இறை தூதர் முகமதை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க கேளுங்க. வமா அர்சல்னா மின் கபிலிக மின் ரசூலின், நபியே உமக்கு முன்னால் எந்த நபியை நான் அனுப்பல. எல்லாம் எப்படி இல்லாம இல்ல, நூஹி இலைஹி அவருக்கு வஹீயை அறிவித்திருந்தோம். என்னவென்று, அன்னஹு லா இலாஹ இல்லா அன, நான் மட்டும்தான் இறைவன். ஆகவே ஃபஅபுதூனி, எனக்கு வணக்குங்க, எனக்கு வழிபடுங்க, எனக்கு வணக்கங்களை உரித்தாக்குங்க என்று சொல்வதற்காகத்தான் எல்லா நபிமாரையும் உமக்கு முன்னால் அனுப்பி இருக்கிற நபியே நீர் வாதாஞ்சீரு. முகமது இறுதி நபி, ஆதம் முதல் நபி. இதற்கு இடைப்பட்ட அனைத்து நபிமார்களும் வந்து மக்களை சந்தித்து மக்களுக்கு உரையாடியது, மக்களே அல்லாஹுவை மட்டும் வழிபடுங்க, அல்லாஹ் அல்லாஹ்களுக்கு வழிபாடுகளை உரித்தாக்காதீங்க, எந்த தர்காவையும் போய் எதையும் கோரிக்கையா வைக்காதீர்கள். நேத்தி சொன்னோம், நேத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது நான் விளக்கினேன், உதுஊனி அஸ்தக்பிரக்கும், எனக்கு நான் தரேன், எங்கிட்ட டைரக்டா நீங்க தொடர்பு வைங்க, நான் தரேன், நான் உங்களுக்கு என்ன கோரிக்கைக்கும் பதில் தரேன். குழந்தை இல்லையா எங்கிட்ட கேளுங்க, பணம் இல்லையா எங்கிட்ட கேளுங்க, ஆரோக்கியம் இல்லையா எங்கிட்ட கேளுங்க, பாவங்களை மன்னிக்க வேண்டுமா எங்களை கேளுங்க, என்ன வேண்டும் உங்களுக்கு, என்ன வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் மேம்பாட்டிற்கு எது வேண்டும் அதெல்லாம் எங்கிட்ட கேளுங்க, நான் தர்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். வேறு யாருடைய துணையும் தேவையில்லை, டைரக்டா தொடர்பு கொள்ளுங்க, யாருடைய துணையும் தேவையில்லை என்பதனால்தான் இந்த வசனத்தில் குல் என்று சொல்லித் தராமல், நான் கிட்ட இருக்கிறேனே, என்னை தேடி தெய்வம் என்று தேடி எங்கெல்லாம் போறியா, எதுக்கு போறியா, நான் பக்கத்துல இருந்து நான் கேட்கறதெல்லாம் தானே என்று அல்லாஹ் சொல்றான். ஆகவே இறைவன் அல்லாதவர்களை வழிபடுவது, இறைவன் அல்லாதவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறது, இறைவன் அல்லாதவர்கள் மனித வடிவத்தில் வந்தாலும் சரி, இறைவன் அல்லாதவர்கள் மனித வடிவத்தில் வந்தாலும், ஷைத்தான் வடிவத்தில் வந்தாலும், தலைவர் வடிவத்தில் வந்தாலும், குருமார்கள் வடிவத்தில் வந்தாலும், யாருக்கும் வர்ஷிப் இல்ல, யாருக்கும் வழிபாடு இல்ல, வழிபடக்கூடாது, கீழ்ப்படிதல் இல்ல, வணக்கம் இல்லை, பணிந்து வணங்குவதுதான் வணக்கம். ஆகவே இந்த வழிபாட்டிற்கு எதிராக செயல்படுவதன் பெயர் தான் ஷிர்க். இறைவனுக்கு வழிபாடுகள் உரித்தாக்கப்பட வேண்டும். இந்த வழிபாடுகள் இறைவன் அல்லாதவர்களுக்கு உரித்தாக்கினால் அதன் பெயர் ஷிர்க். ஷிர்க் என்றால் இறைவனுக்கு இணை வைத்தல். திருமறை குர்ஆன் நீங்க பல தடவை கேட்டிருப்பீங்க, தௌஹீத் பள்ளிவாசல்ல. திருமறை குர்ஆனில் இதே போன்ற ஒரு கொடிய பாவத்தை குர்ஆன் அறிமுகப்படுத்தியதே இல்லை. கொலை செய்யறான், குடிக்கிறான், வட்டி வாங்குறான், கற்பழிக்கிறான், மோசடி செய்யறான், ஏமாற்றான், இதெல்லாம் செய்யறான். இது எல்லாவற்றை விட கொடிய பாவமாக திருமறை குர்ஆன் பார்ப்பது இறைவனுக்கு இணை வைத்து வாழ்வது, வழிபாடுகளை இன்னொருத்தருக்கு உரித்தாக்குறது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் சிந்திச்சோமா? ஏன் அல்லாஹ் இது இவ்வளவு பெரிய கொடிய குற்றமாக வர்ணிக்கிறான் ஷிர்க? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ரெண்டு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான், அதை அவன் பொருந்திக் கொள்ளவே மாட்டான், ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதல்லாத அனைத்து பாவங்களையும், எத்தனை பெரிய கொடூரத்தரமான பாவமா இருந்தாலும் அவற்றை எல்லாம் மன்னிக்கணும். மன்னிப்பாளன் கஃபார், வெறும் சாதாரண மன்னிப்பாளன் இல்லை, அதிகமா பாவங்களை மன்னிக்கிறவன், கருணையாளன், கிருபையாளன். இந்த மன்னிப்பாளன் தன்னோடு ஒரு இன்னொரு ஆளை இணைத்து பேசி, தன்னோடு இன்னொரு தெய்வத்தை இணைத்து பேசினால் இறைவன் ஏற்பதில்லை. நம்முடைய நாட்டில் ஒரு ஆட்சி நடைபெறுகிறது, ஒரு பார்ட்டி அல்லது ஒரு மன்னர் ஆளுகிறார் வைங்களேன், மன்னர் ஆட்சி. ஆட்சியை கவிழ்ப்பதை, அதாவது நாட்டில் லஞ்சம் வாங்கினா பனிஷ்மெண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடைச்சி பனிஷ் பண்ணிடுறாங்க, கொலை செய்தால் கொலையாளியை பிடித்து பனிஷ் பண்ணிடுறாங்க. எத்தனை குற்றங்களை நம்முடைய தலைவர்கள் மன்னிக்கிறாங்க. அப்படித்தானே நம்முடைய நாடு, நம்முடைய நீதிபதிகள், நீதித்துறை பல குற்றங்களை மன்னிக்கிறது. ஒரு நேஷனல் டே வந்துருச்சுன்னு சொன்னா குற்றவாளிகள் எல்லாம் ஜெயிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அண்ணா பிறந்த நாளைக்கு ஜெயிலிருந்து பல குற்றவாளிகள் வெளியே வர்றாங்க, மன்னிக்கப்படுகிறார்கள். உலகத்தில் குற்றவாளிகள் மன்னிக்கப்படுவார்கள். ஆனால் ஒன்று, அவனுக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை. அவன் யாரு? ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபடுகிறவன். ஒரு மன்னரை அப்படி அவருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு இன்னொரு ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு அவர் பாடுபட்ட அந்த மன்னர் மன்னிக்கவே மாட்டார். இதான் உலகம். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி. நான் ஆளுகிறேன், நான் இந்த நாட்டுக்கு அதிபதியா இருக்கிறேன், மன்னரா இருக்கிறேன், என்னை கவிழ்த்துட்டு நீ வந்து ஆட்சி நடத்த போறியா?
நிச்சயமாக நான் அவனை மன்னிக்க மாட்டேன். மன்னிப்பில்லாத ஒரு குற்றமாக உலகமே எதை நினைக்கிறது? ஆட்சி கவிழ்ப்பை. ஆட்சி என்ன கவர்மெண்ட அப்படியே கவுத்துறதுக்கு பார்த்தா மன்னிப்பு இல்லை, கவுக்கிறதுக்கு மன்னிப்பு இல்லை. அவனை கவர்மெண்ட் இப்படி சொல்லப்படும். என்ன காரணம் இல்லாம ஜனநாயக நாட்டில் காரணங்களை பேசி விவாதிச்சு அது வேற விஷயம். எந்த காரணமும் இல்லை, நேர்மையான நீதியான ஆட்சி நடைபெறுகிறது. அந்த ஆட்சியாளர் நல்லபடியாக மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறான். இப்ப அவரை தலைகளாப்படுத்துவதற்கு ஒரு டீம், ஒரு தீவிரவாத கூட்டம், ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த ஆட்சியை கழிப்பதற்கு சதி திட்டம் தீட்டினால் நிச்சயமாக ரூலிங் பார்ட்டி அவனை பார்த்து சும்மா இருக்க முடியாது. அவனுக்கு மன்னிப்பும் கொடுக்காது. மன்னிப்பே இல்லாத குற்றவாளிகளாக இவர்கள் அடைக்கப்படுவார்கள். இது உலகத்தில் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்கு உலகத்தை படைச்சிருக்கிறான்? உலகத்தை எதற்கு படைச்சிருக்கான்? மனிதன் எதற்கு படைச்சிருக்கிறான்? ஜின் எதற்கு படைச்சிருக்கிறான்? பிரபஞ்சத்தை எதற்கு படைச்சிருக்கிறான்? வானத்தை பூமி எல்லாவற்றையும் மனிதனுக்காக படைச்சான். மனிதனை படைத்திருப்பது அல்லாஹ்வை வழிபடுவதற்காக. இப்படிப்பட்ட வழிபாடுகளுக்காக படைத்த இந்த படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் வழிபாடை அந்த படைத்த இறைவனுக்கு உரித்தாக்காமல், படைத்து காத்து வாழ்வளிக்கிற இறைவனுக்கு அந்த வழிபாடுகளை உரித்தாக்காமல் எவன் இருக்கும்? அவுலியா என்கிற பேர்ல, குரு என்கிற பேர்ல சூரிய பகவான், அக்னி பகவான், நட்சத்திர பகவான், ஷார்ல மீது ஆண்டகை, முஹியுத்தீன் ஆண்டகை எங்கேயுமே ஆண்டார்கள். என்ன ஆண்டகை இவர்கள்? தக்கலை பீர் முகமது வலியுல்லா இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? பாருங்க வர்ணனைகளை. அவருடைய பக்தர்களால் அவர்கள் எப்படி வர்ணிக்கப்படுகிறார்கள்? தெய்வங்களாக. தெய்வத்தினுடைய வர்ணனைகள் தான் இந்த அவுலியாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது பக்தர்களால். இவர்களை நியாயப்படுத்த முடியுமா? இந்த குற்றத்தை இறைவன் மன்னிக்க முடியுமா? என்னை வணங்க வேண்டும், எங்கிட்ட பிரார்த்தனை செய்யணும், எங்கிட்ட கேட்கணும், நான் சொல்ற மாதிரி நடக்கணும் என்று உங்களை எல்லாம் படைச்சிருக்கிறேன். இப்ப நான் சொல்றதை விட்டுக்கிட்டு நீ அவர்கிட்ட கேட்கிறியா? எங்கிட்ட கேட்டு பெற வேண்டிய விட்டுட்டு அவர்கிட்ட போய் கேட்கிற, அவர் என்ன தருவாரு? அவர் உங்களுக்கு தர்றதுக்கு அவர் என்ன வச்சிருக்கிறாரு? அவருக்கு அந்த வலிமை இருக்கிறதா? அந்த ஆற்றல் இருக்கிறதா? அந்த கொடுக்கும் இறங்குற வலிமை இருக்கிறதா? இறந்தது பிறகு அவருக்கு சக்தி இருக்கிறதா அவருக்கு தர்றதுக்கு? ஏன் அவர்கிட்ட போய் கேட்கிறார்? இது அல்லாஹ்வுடைய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை எப்படி ஒரு ரூலிங் பார்ட்டி பார்க்கிறதை போல இறைவன் தனக்கு இணைப்பதை மிகப்பெரிய குற்றமாக, மன்னிப்பே இல்லாத குற்றமாக அதை வர்ணிக்கிறான். மன்னிப்பே இல்லாத குற்றம். உமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. அல்லாஹ்வுக்கு இணையாக அவுலியாக்களையோ தெய்வங்களையோ ஏற்படுத்தினால் அவன் மிகப்பெரிய குற்றத்தை செய்கிறான், மன்னிப்பே இல்லாத குற்றத்தை செய்கிறான். இன்னொரு இடத்துல பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கம் அவனுக்கு ஹராம். யா சாத்திர், எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்க. அது கிட்ட போக முடியுமா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை எவ்வளவு வன்மையாக கண்டித்து ஷிர்க்குடைய அருகில் கூட இந்த முசல்மான், இந்த அஹ்மது இப்ராஹிம், இந்த அப்துல் காதர், இந்த முகமது ஹாமித், இந்த ஜக்கரியா, இந்த தாவூத் இவர்கள் கிட்டே போகக்கூடாது. ஷிர்க்குடைய வாடையை வீசக்கூடாது. ஷிர்க்கினுடைய சிந்தனை போக்கே மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கிறான். ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறானாம் ஜன்னத்தை, சொர்க்கத்தை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றேன் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. இதை நாம் புரிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய புரியும் லாங்குவேஜ்ல அல்லாஹ் சொல்றான். அதை நீங்க கலைஞர் நேரத்துக்கே சொல்ல நினைச்ச முடியல. மஸல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, சிலர்கள் உதாரணம். என்ன உதாரணம்? அவர்கள் அவுலியாக்களை தெய்வங்களாக மதிக்கிறார்கள். அவுலியாக்களை அல்லாஹ்வுடைய